வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம வரமகாலட்சுமியோட டிராப்பிங், அதாவது சாரீ டிராப்பிங் ஸ்டாண்ட், டெக்கரேட்டிவ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வரலட்சுமி நோன்பு பற்றின சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த முக்கியமான தகவல் பற்றியும் நீங்கள் இந்த பதிவிலேயே கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு அலங்காரத்துக்கு கை கால்கள் மற்றும் அவங்களுடைய ஜுவல்லரி செட்டு, அவங்களுக்கு அலங்காரப்படுத்த வேண்டிய பொருட்கள், அம்மனுடைய ஃபேஸு, இது பற்றின தகவல் எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி தான் பேக் ஆகி ரொம்ப அழகாக வீட்டில் சேஃபாக வந்து இறங்கிச்சிங்க டெலிவரி. இப்போ அதை தான் நான் உங்களுக்கு பிரித்து காட்ட போகிறேன். வரலட்சுமி நோன்பு பற்றின சில தகவல்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு எந்த நாளில் வருது, இந்த தேதியில் வருது, மற்றும் அந்த அன்னைக்கு மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறை, அந்த அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன பாராயணம் செய்யணும், முக்கியமாக நோன்பு சரடு, அதாவது அந்த மஞ்சள் கயிறு நோன்பு சரடு நாம் எப்படி தயார் செய்து மகாலட்சுமி அம்மன் கிட்ட வச்சு வேண்டுவது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுமங்கலிகளை அழைக்கும்போது நாம் தாம்பூலத்தட்டில் என்னென்ன பொருட்கள், முக்கியமான பொருட்கள் நாம் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கலசம் வைப்போம். அந்த கலசத்தில் சக்தி வாய்ந்த பொருள்னு நம்ம போடணும். அது என்ன பொருள், மற்றும் மறுநாள் புனர்பூஜை செஞ்சு அந்த கலசத்தை எப்படி பிரித்து எடுத்து வைக்கணும், நோன்பு சரடு எந்த நேரத்தில் நம்ம கழட்டி வைக்கணும் போன்ற அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரியணுமா? இந்த தகவல் எல்லாம் நான் தனி பதிவே கொடுத்துருக்கேன். இந்த பதிவிலேயே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு வீடியோ பெருசாக போயிடும். அதுக்காக நான் ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன். அந்த பதிவோட லிங்க்கெல்லாம் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், வரலட்சுமி அம்மனுடைய கை கால்கள், அதாவது அலங்காரத்திற்கு இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். வரலட்சுமி அம்மனுக்கு நம்ம கை கால்களை வைக்கணும். அந்த கை கால்கள் இப்போ லேட்டஸ்ட் டிசைனாக மெஹந்தி டிசைனாக வந்திருக்கு. 2024 நியூ டிசைன். அது ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் புதிய இந்த வருஷத்திற்கான நியூ டிசைனில் ஃபேஸ் எல்லாம் வந்திருக்கு. ஜுவல்லரி கலெக்ஷன், அதாவது நகைகள், இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் தோரண மாலை, வாகை மாலை, அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு மயில்புறமும் வைக்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அந்த கலெக்ஷனுக்கெல்லாம் நான் ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நான் சொன்ன பதிவுகளோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்காக உங்களுக்கு கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பதிவு வேணுமோ அந்த பதிவை நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிந்து பயன்பெறலாம். இப்போ பாருங்கள், ஒன்றா நான் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன். ஒன்று நல்ல புதுசாக அப்படியே அழகாக சீல் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் பிரித்து இப்போது எடுத்துகிட்ருக்கேங்க. ரொம்ப அழகான பேக்கிங், சீக்கிரமாகவே வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், அந்த கைகள் வைக்கிற தனி கம்பி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணியும் காட்டுறேன். எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணுங்க. பாருங்கள், முதல்ல அந்த 4 கால்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேபிளுக்கு அதை முதல்ல நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த மாதிரி நம்ம அழகாக இது ஒரு டேபிளாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நடுவில் வர அந்த கம்பியை நம்ம கரெக்டாக இதே மாதிரி ஃபிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ, நட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஃபிட் பண்ணி தாராளமாக நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு சாரியை ரொம்ப அழகாக கட்டியும் விடலாம். அது இல்லாமல் இதில் பிரபாவலியும் கூட வரனால பிரபாவலியில் ரொம்ப அழகாக நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம். பூ அலங்காரம் பண்ணலாம், வெத்தலை வச்சு அலங்காரம் பண்ணலாம், மலர்களால் அலங்காரம் பண்ணலாம். இதுதாங்க பிரபாவலி. இந்த பிரபாவலியில் நாம் ரொம்ப அழகாக அலங்காரம் படுத்தலாங்க. இது பாருங்கள், இந்த பிரபாவலியை எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. 2 பக்கம் ஒரு நட்டு போட்டாலே
போதுமானது. ரொம்ப அழகாக ஃபிட் ஆகிடுங்க. நான் உங்களுக்கு அந்த கலச சொம்பையும் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சா ரொம்ப அழகாக ஃபிட் ஆகிடுதுங்க. இது தாங்க அதோட ஃபுல் இமேஜஸ். நான் அழகாக ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.